எங்க ஒர்க் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க? హైదరాబాద్ వాచ్మెన్ కంపెనీ వాచ్మెన్ పోయిట్టు சொல்லி వీడిలో ప్రాబ్లం ఉందిగా எல்லாமே ఇప్పుడు హాస్పిటల్కి అప్పుడు అమ్మ 5 లక్ష 10 లక్ష எல்லாமே கல்யாணம் ஆச்சு நான் கல்யாணம் இல்லை 2 கால் இல்லை கையில் எல்லாமே ப்ராப்ளம் எங்கே போகலன்னா ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுకోవాల్సి వస్తుంది இப்போ நீங்க ஊருக்குலாம் போய் பார்த்துட்டு வரீங்களா? போய் அம்மா கண்ணா தெரியாது இதெல்லாம் தெரியாது. பணம் ஏதாவது கொடுப்பீங்களா? இந்த கஷ்டப்படி காசு எல்லாமே ரெடி பண்ணிக்கொண்டு ஊருக்கு எத்த போய் ஒரு 2 பேரு 2 பேர் இருக்கு. அவள லேடிஸ் నేను சிஸ்டர் அவர். ஓகே அவங்களும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எங்க தங்குறாங்க? அவர் கூட அங்கே பாத்துங்க. அவங்களும் அதே பிளாட்ஃபார்ம்ல தான். சரிங்க, நான் இந்த காலு கை போச்சுல எப்படி போச்சுன்னு சொல்லுங்களேன். 17 ఏజ్లో కరెంట్ వేలకు పోయిచ్చి. ఈబీ మేనా நீங்க? ప్రైవేట్ ప్రైవేట్ வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஓகே, உங்க பேரு உங்க வயசு உங்களை பத்தி ఫుல்லா சொல்லுங்கண்ணா. నవీన్ పెద్దోజు నవీన్ సూర్యాపేట జిల్లా రంగాపురం తెలుగు అన్న అంగ నుంచి మన చెన్నై వచ్చేసారు. చెన్నై வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 3 years అవుతుంది. உங்களுக்கு இங்க வீடுலாம் இருக்கா? வீடு இல்ல. எங்க தங்குறீங்க? చేతిపేట రైల్వే స్టేషన్ పక్కది రోడ్డు పక్కది తూంగుంటాం. 3 years அங்கதான் வந்து 3 years அங்கே தூங்கும். மழைலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மழை வస్తే మన ప్లాట్ఫారం உள்ள அங்க தூங்குంటాం. ஸ்டேஷனுக்குள்ள போயிடுவீங்க? ஸ்டேஷன் உள்ள தூங்குంటాం. போலீஸ்லாம் சொல்ல மாட்டாங்க? పోలీస్కార్ వరంగన సార్ எங்க சார் எங்க போவோம் சார் மகவாரம் எங்க போயிடுச்சு சார் అంటే தூங்குంటాం அங்கே. சரி, ஓகே. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இப்படி ஒரு நாளைக்கு? ஒரு நாளுக்கு 400 500 600 எவ்வளோ தெரியாது, சொல்ல முடியாது எவ்வளோன்னு. 2 பேரும். ஒரு 2 பேரு? 2 பேர் இருக்கு. அவள லேடிஸ் నేను சிஸ்டர் அவர். ஓகே அவங்களும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எங்க தங்குறாங்க? அவர் கூட அங்கே பாத்துங்க. அவங்களும் அதே பிளாட்ஃபார்ம்ல தான். சரிங்க, நான் இந்த காலு கை போச்சுல எப்படி போச்சுன்னு சொல்லுங்களேன். அது கரண்ட் ஷாக்ல போயிடுச்சுன்னா 70 ఏజ్. 17 ఏజ్. 17 ఏజ్లో కరెంట్ వేలకు పోయిచ్చి. ఈబీ మేనా நீங்க? ప్రైవేట్ వేలకు పోయిచ్చి. వేలకు పోతే 11 o'clock మార్నింగ్. ఓకే, 11 o'clock కరెంట్ షాక్. எப்படி அடிச்சது ஷாக்கு? అది ఎల్టీ గుంజుతుంటే 11 மேல டச் ஆச்சு. ஓ, கீழே சின்ன வயர்ல இருந்து மேல டச் ஆச்சு. சின்னதான் கீழே சின்ன லைனு மேல பெரிய லைனு. ஓகே, அது லைன் டச் ஆச்சு. కరెంట్ షాక్ மேலதான் தப்பா வேற யாராவது தப்பா? అది వేరే వాళ్ళ తప్పు ఎవరి తప్పు ఏం లే కానీ అది పెరి లైన్కి కరెంట్ తీరికే இல்லைன்னு தெரியாது. அது దానివల్ల ప్రాబ్లం. அங்க నుంచి மேல నుంచి கீழே படிச்சு. கீழே வந்துட்டீங்களா? கீழே படிச்சு. எவ்வளவு ஹைட் இருக்கும்? 15 ஹைட் இருக்கு. 15-20. ஓகே, 15-20 ஹைட் இருக்கு. அங்க నుంచి கீழே పడితే எல்லாமே నవీన్ కరెంట్ షాక్ అంటే எல்லாமே ఊర్ల నుంచి எல்லாமே వచ్చి అంబులెన్స్ ఫోన్ பண்ணிச்சு. ఓకే, ఫస్ట్ జిల్లా హెడ్ కోర్టు గవర్నమెంట్ హాస్పిటల్ పోయిచ్చి. అంగ నుంచి నెక్స్ట్ ఖమ్మం నుంచి హైదరాబాద్ ஐகான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகே, அவர் பிரைவேட் తీసుకుపోయిన అతను 5 లక్షలు கொடுத்தாச்சு. ஒர்க் பண்றவர் வந்து 5 lakhs கொடுத்தாரு. அவர் மொத்தம் ஹாஸ்பிட்டல் 35 lakhs 38 lakhs ஆச்சு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஓகே, கால் கையை எடுத்தாங்க, எடுத்து அவனு சொன்னாங்க. பிளாக் ஆச்சு, கட் பண்ணிச்சு. ஒன் வீக் கேப்ல. ஓ, அது மேலக்கு வரும். 35 lakhs ஆச்சா? 35 lakhs. அது எப்படி சம்பாரிச்சு எப்படி எடுத்தீங்க அந்த காசை? அது அம்மா அண்ணா இருக்கு. அது எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா கை கால்லாம் இருந்துச்சு. திடீர்னு இதெல்லாம் போன பிறகு எப்படி உங்களுக்கு ఫీల్ ஆச்சு? ఫీల్ ఆச்சு అంటే దేవుడు భగవంతుడు ఏం చెప్తాను. ఫీలింగ్ அந்த காலையில கையில் எட்டோம்னா பாதா எல்லாமேக்கு கால் இருக்க கை இருக்கு. ஃப்ரெண்டு கிட்ட எல்லாமேக்கு கல்யாணம் ஆச்சு. నాకు 2 கால் இல்லை கையில் கல்யாணம் இல்லை. ஓ, இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்லை, கல்யாணம் இல்லை ஏது இல்லை. எல்லாமே கல்யாணம் ஆச்சு. நான் கல்யாணம் இல்லை. 2 கால் இல்லை கையில் எல்லாமே ப்ராப்ளம். எங்க போகலன்னா ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுకోవాల్సి వస్తుంది. அங்க ஏன் ஒர்க் பண்ணல? இங்க வந்துட்டீங்க சென்னைக்கு. அங்க ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டான்னா. இங்க சென்னை అయితే பிச்சை எடுக்கும். அங்க எல்லாமே ரிலேஷன்ஸ் இருக்கு, ఫ్యామిలీ இருக்கு. அங்க போய் பிச்சை எடுக்குந்தான்னா கொஞ்சம் ப்ராப்ளம். இங்கே ఎవరికి தெரியாதுగా. இங்க சென்னையில் எதுவும் வேலை கிடைக்கல உங்களுக்கு? இல்லைண்ணா. 2 கால் இருக்குது, 2 கை இருக்குது. எல்லாமே பிச்சைగా அது இது போரும். எல்லாமே போரும். 2 காலையில் கையில் நீ தப்பன மாட்டேன். ஏதோ நான் பொட்ட திப்பல பாசம் கஷ்டப்படுது. உங்க வீட்டுல யாருக்கும் தெரியாதா நீங்க இங்க இந்த வேலை? தெரியாது. எல்லாமே நான் ஃபேமிலிக்கே தெரியும். அம்மாக்கு கூட தெரியாது. என்னன்னு சொல்லிருக்கீங்க? அங்கெல்லாம் வாட்ச்மேன் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு.
வாட்ச்மேன் கம்பெனி வாட்ச்மேன் போயிட்டேன்னு சொல்லிட்டு. எங்க ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க? ஹைதராபாத். ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணி சொல்லிட்டு இங்க சென்னையில ஒர்க் பண்ணிருக்கீங்க. இல்ல அவங்க அம்மாக்கு ஏதாவது காசு அனுப்புறீங்களா? ఫోన్పే పంతన్నా. వీడిలో ప్రాబ్లం ఉందిగా எல்லாமே. ఇప్పుడు హాస్పిటల్కి అప్పుడు అమ్మ 5 లక్ష 10 లక్ష 5 లక్ష அவர் கால 2 lakhs 3 lakhs எத்தக்கு அம்மா காசு அவருக்கு தரோம். 17 வயசுல எப்படி வேலைக்கு போனீங்க? படிக்கல நீங்க எதுவும்? போயிடுச்சு காலேஜ் போயிடுச்சுண்ணா. ఇంటర్ కాలేజ్ హెచ్ఈసి గ్రూప్ స్కూల్ 10th వైపు క్లోజ్. కాలేజ్ కూడా పోయిடுச்சு. ஜாப்ல வந்து பிரைவேட்டா இருந்தாலுமே ஈபிக்கு 17 வயசுக்கு மேல தான் எடுக்கணும். உங்களுக்கு 17 வயசுலயே சேர்த்துட்டாங்களே, எப்படி அது? அது காலேஜ் போயிடுச்சுண்ணா. காலேஜ் போயிடுச்சு, வேலைக்கு போயிடுச்சு. டெய்லி பிரைவேட் கான்ட்ராக்டுக்கு இந்த வேலைக்கு போயிடுச்சு. ஓகே. ஆனா அவங்க 5 lakhs தான் கொடுத்தாங்க. 5 lakhs கொடுத்தாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 35-38 lakhs ஆச்சுண்ணா. பிரைவேட் ஹாஸ்பிட்டல், ஐகான் ஹாஸ்பிட்டல், దిల్సుఖ్ నగర్. గవర్నమెంట్ హాస్పిటల్ పనిలేయా? గవర్నమెంట్ హాస్పిటల్ పోతే చచ్చిపోతుంది. ప్రైవేట్ హాస్పిటల్ కాబట్టి అమ్మ కష్టపడి పాపం அவர்கடை காசு எத்துக்கொச்சு வட்டி காசு எத்துக்கொச்சு தரேன் கொடுத்தாச்சு. இவங்களை எப்படி பார்த்தீங்க? அவர் இங்கே வரோம் டெய்லி. அவர் இங்கே వాళ్ళతో ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவர் தள்ளிட்டு வரோம். அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வாங்கினீங்க இல்லையா? 35 lakhs 38 lakhs ஆச்சு இல்லையா? அதெல்லாம் அடைச்சிட்டீங்களா? இல்லைண்ணா கொடுவாள். ఇంకా 8 lakhs 9 lakhs கொடுவாள் எல்லாமேக்கு. ஒன்று இருக்கு 50,000 1 lakh 15,000 వేరే వాళ్ళకి கொடுவாள். வீடு பக்கத்து ரிலேஷன்ஸுக்கு வேற அம்மா எத்துக்கு వచ్చింది. ஓகே. இப்போ அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வீடுல வேலைக்கு அதோ இதோ வேலைக்கு போடுவாங்க. ஓ, எல்லா வீட்லயுமே வேலை பார்ப்பாங்க. அப்பா? அப்பா இல்ல, சர்ச் போயிடுச்சு. இறந்துட்டாரா? எந்த வயசுல இறந்தாரு? 002 நான். ஓ, 2002லயே இறந்துட்டாங்க. 2002. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் போச்சு இல்லையா? நான் 2014ல உங்களுக்கு கால் போச்சு. வேற யாரா கூட பிறந்தவங்க இருக்காங்களா? இல்லண்ணா, அங்க வேற நீங்க மட்டும்தான். இப்போ நீங்க ஊருக்குலாம் போய் பார்த்துட்டு வரீங்களா? போயிட்டு வரோம். எப்போ போனீங்க? 5 நாள் ஆச்சுண்ணா. 5 நாள் முன்னாடி போயிட்டு வரோம். அம்மாக்கான தெரியாது இதெல்லாம் பண்றது. ஓகே. நீங்க ஏதாவது போய் பணம் ஏதாவது கொடுப்பீங்களா? கொடுத்தாச்சுண்ணா. அந்த கஷ்டப்படி காசு எல்லாமே ரெடி பண்ணிக்கோன்னு ஊருக்கு எத்த போய் அம்மா கொடுத்தேன். அங்கே போய் கடன்லாம் அடைப்பீங்க? வேற வேலை கொடுத்தாச்சு. அண்ணாக்கு பாபாய் வேற வேலை கொடுத்து இங்கே வச்சு. இப்போ எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை போவீங்க நீங்க? 3 months 4 months 5 months. ஓகே. இங்கே கஷ்டப்படுத்தா 3 months 4 months ஃபுல்லாக பணத்தெல்லாம் சேவ் பண்ணிக்கோன்னு ஊருக்கு அங்கே போய் கொடுத்துருவீங்க. சரி. ஏதாவது மேரேஜ் பற்றி ஏதாவது பேசினாங்களா அம்மா? మ్యారేజ్ కూడా ఇల్లన్నా. ఎవరన్నా లైఫ్ ఎవరన్నా వరితే అప్పుడు చూద్దాం. ஓகே. இங்கே உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது தராங்களா? இல்லைண்ணா. ஏன் ஏதாவது எதுவும் தரல? ஆதார் கார்டெலாம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, இங்கே இல்லை. இல்லை அந்த ஊர்ல அந்த இது ஆதார் கார்டு தான் இருக்கு. வேலை ஏதாவது கொடுத்தா செய்வீங்களா? வேலை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா வேலை கொடுத்தா செய்வீங்களா? 2 காலையில் கையில் இருந்துச்சு. எதனா ஹெல்ப் பண்ணிட்டு நான் ஊர்லன்னு அங்கே போய் செட் ஆகுதா. இப்போ நீங்கள் ஊருக்கு போகணும் தான் ஐடியா இருக்குது? ஊருக்கு போடுவானே. அது இங்கே ఎవరన్నా హెల్ప్ అంతే அங்கே போய் வாட்டர் பிளான்ட்டோ எதனா ஒன்று ஹெல்ப் பண்ணிட்டு அங்கே போய் செட் అవుతా. சரிண்ணா. இங்கே யார்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்களா? நான் ஹெல்ப் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க? లాఘవ లారెన్స్ సార్ కోసం ట్రై பண்ணுறேன். ఓకే. பார்த்தீங்களா அவரை? పోయిచ్చు. అంగ వీడు எல்லாமே அங்கே இங்கே అని చెప్తుంది. పోయిచ్చు కానీ అది కన్ఫామ్ కాదు. ఆఫీస్ వెళ్తుంది, వేరే వెళ్తుంది. కోడంబాకం పోయిட்டு వాడపల్లి పోయిచ్చు, பீச்சுக்கு போயிடுச்சு. எந்த ஏரியா போயிடுச்சுன்னா కానీ கன்ஃபார்ம் இல்லை. அது சார் வீடு கன்ஃபார்ம் வீடு எங்கோ கூட தெரியாது. ராகவ லாரன்ஸ் சார் வீடு. அவர் சார் కోసం ட்ரை பண்ணுங்க. சரி. இப்போ இந்த வீடியோ வந்து ராகவ லாரன்ஸ் பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவர்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்கணுமோ நீங்க கேமரா பார்த்து கேளுங்க. ஹெல்ப் பண்ணிட்டு சார் அங்கே சார் வீடியோ பார்த்து சார் எந்த ஹெல்ப் பண்ணுறது தெரியாது. సార్ నాకు ఇంత హెల్ప్ பண்ணுங்க సార్, అంత సెట్ అవుతుంది సార్ అంటే సార్ ఇష్టం. அங்கே போతే சார் இஷ்டம். எந்த ஹெல்ப் பண்ணி ராகவ லாரன்ஸ் சார். நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. அவங்க யாரா இருந்தாலுமே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்றது? உங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கா? இல்ல உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு. சரி, உங்க ஃபோன் நம்பர் வீடியோல சொல்லுங்க. 9912296677. ஓகே. அதாவது என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி. உங்களுக்கு மாசம் எவ்வளவு செலவாகுது இந்த தேவைக்கு? ஒரு நாளைக்கு இல்லை மாசம் எவ்வளவு செலவாகுது மாத்திரை எல்லாமே? ஒரு நாள் காலையில் எப்படி சாப்பிடுவோம் தெரியாது. 3 மணிக்கு சாப்பிடுவோம், 12 மணிக்கு சாப்பிடுவோம், 11 மணிக்கு சாப்பிடுவோம் தெரியாது. எப்படி சாப்பிடுவோம். இப்போ காசுலாம் எங்கே வைப்பீங்க சேர்த்து? அந்த பேக்கில் போட்டுக்கோன்னு ஃபோன்பே பண்ணி வீட்டுக்கு ஃபோன்பே பண்ணுவோம். யாரும் திருட மாட்டாங்களா? வரங்கான சேஃப் சைடு அண்ணா. இங்கே அவர் வரோம் ஏரியாவில் சருக்கு சாப்பிட்டே வரோம். ஏரியாவில் வரங்கானே பத்திரம் 2 காலையில் கையில் அண்ணா. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுலாம் நிறைய பேர் வருவாங்களா? அவங்க தான் வாங்குவாங்களா? இல்லை. ஆனால் அவர் வேற వాళ్ళు இருக்கே ப்ராப்ளம் లేదు. ப்ராப்ளம் இல்லை. ஏரியாவில் சப்போர்ட் பண்ணுறது. அவர் 2 காலையில் கையில் அவர் கடை எந்த அவனு திடத்தாச்சு ஏரியாவில் சப்போர்ட் பண்ணுறது. உங்களுக்கு கை கால் இல்லையா? ஆனால் கை கால் நல்லா இருந்துமே நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க, வேலை பார்க்க மாட்டாங்களா? அவங்களாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ఇప్పుడు அவரு నాకు 2 காலையில் கையில் அண்ணா.
నేను బిచ్చాడుకోవడం తప్పిలేదు, నేను ఎంతకు ఏలా మాట 2 కాలు இருக்குது 2 கை இருக்குது அவரு కూడా అదే పంపుతుంది எல்லாமே అదే எல்லாமே చెక్ పనుకుని ఇంకా ఎంత ఏరియా పోయినా కానీ 2 కాలు இருக்குது 2 ఎలా పోవచ్చు, నేను ఎంత ఎలా పోను మాట நீ தப்பு అనట్లే கஷ்டப்படுతుంది. உங்களுக்கு நிறைய உதவி வரும்னு சொல்லிட்டு எங்க ரிக்ரெட்டிங் சார்பாக கேட்டுக்கிறோம். உடம்பு நல்லா பார்த்துங்கன்னா எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே சரியாயிடும். சரியா? நன்றிண்ணா. థ్యాంక్స్. Taste the Daily. Taste the Daily.